நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Anandan RB சேனல். இந்த வீடியோவில் நாம் ஸ்கெட்ச் எஃபெக்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூலமாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோல்டராக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மார்க்அப் PSD ஃபைலாக இருக்கும். இன்னொரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனாக கிடைக்கும். இந்த ஆக்ஷனு ப்ரெஷ்ஷு இதுக்கு தேவையான இந்த எஃபெக்ட்டுக்கு தேவையான ஆக்ஷன் ப்ரெஷ்ஷு பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோல்டரில் இருக்கும். ஸோ 2 ஃபோல்டராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபோல்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பியுமே கம்மியாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 100 MBக்குள்ளே தான் இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபோல்டருமே இதனுடைய சைஸை உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 90.4 MBயில் தான் இருக்குது. அதாவது 100 MBக்குள்ளே தான் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க்கை பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்டருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். இப்போது 2 ஃபோல்டர் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா ஒரே ஃபோல்டரில் இந்த 2 ஃபோல்டருமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும். இந்த 2 ஃபோல்டருமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபைலாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் மேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரும் இருக்கும். அது விண்டோஸில் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோல்டரும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற MACOS இதை பார்த்திங்கன்னா மேக் வெர்ஷனில் யூஸ் ஆகும். இது செகண்டாக இருக்கிற ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 2 ஃபோல்டருமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது டெஸ்க்டாப்பில் நான் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என் டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு அந்தந்த ஃபோல்டருக்கு நேராக வச்சுறேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபோல்டராகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஷாப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் இந்த ஆக்ஷனு ப்ரெஷ்ஷு பேட்டர்னு இதெல்லாம் நம்ம இதில் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே லோட் பண்ணணும். இதை எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த செகண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த மெயின் ஃபைல் அதுக்குள்ளே இருக்கிற இந்த 3 ஃபைலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அந்த ஆரோ கீ மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் ப்ரஷஸ்ன்னு இருக்கும். அந்த இம்போர்ட் ப்ரஷஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் என்னுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டெஸ்க்டாப்பில் என்னுடைய ஃபைலை வச்சுருக்கேன். அதனால் டெஸ்க்டாப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரஷ் மட்டும் தான் காமிக்கும். ஸோ ப்ரஷ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லோடுன்றதை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரஷ்ஷை லோட் ஆகிடுச்சு. ஸோ இது ப்ரஷஸில் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்னை லோட் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் லோட் பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா இது சிசியில் சிசி வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதை பார்த்திங்கன்னா விண்டோஸில் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பேட்டர்னை மேலே கிளிக் பண்ணினா இதை பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். ஸோ பேட்டர்ன் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம பேட்டர்னை எப்படி லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸ் மாதிரியான லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு
அதில் இம்போர்ட் பேட்டர்ன்ஸ்னு இருக்கும். இம்போர்ட் பேட்டர்ன்ஸ் மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு இது வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோடுன்னு கொடுத்துட்றேன். லோடுன்னு கொடுத்து பேட்டர்னை லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆக்ஷனையும் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு லோட் ஆக்ஷன் கொடுக்குறேன். லோட் ஆக்ஷன் கொடுத்துட்டு இப்போது அந்த ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறது மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோடுன்னு கொடுத்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ 3 ஃபைலுமே வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற இமேஜை வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ லேயரை ஒன்று வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கீழே பார்த்திங்கன்னா நியூ லேயர் மேலே கொடுத்து ஒரு நியூ லேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேயர் 1 அப்படின்றது மேலே வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி இதனுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா AREA அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஏரியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த லேயரை வந்து இந்த மாதிரி ஏரியான்றதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறமா இந்த இமேஜில் நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து கிளியராக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேசர் டூல் மூலமும் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து குயிக் செலெக்ஷன் டூல் மூலமும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டர் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூலமாகவே வந்து இந்த இமேஜை வந்து சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய இது சிசி வெர்ஷன் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன்றதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இமேஜை வந்து எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ செலக்ட் ஆகாத இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் மூலமாகவே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அப்படின்ற லேயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த இமேஜெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஏரியா அப்படின்ற லேயரை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் டூவில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ரோஸ் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதை வந்து செலெக்ஷனில் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது அவுட்டரில் கலர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து அப்ளை ஆகாது. அதனால் வந்து இந்த செலெக்ஷன் அப்படியே இருக்கட்டும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து இந்த டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டிஏ கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது இந்த இடத்துல நீங்கள் டீசெலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெனுஸில் வாங்க. மெனுஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்டில் வாங்க. செலக்டில் வந்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற இந்த டீசெலக்ட் இதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டி. ஸோ இதை வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்க டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியான்ற லேயரை வந்து செலக்டில் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வந்து ஆக்ஷனை வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ளே பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டோங்க அப்படின்னா இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருங்க. அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்யாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து மவுஸை ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுடைய சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ரன் ஆகிட்டு இருந்த அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ லேயர் பேனில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ வந்து ஐடில் இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா ஐயை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை வந்து இமேஜ் மேலே அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜேபேக்கை வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கிற இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஈயை வந்து நான் அழுத்தும் போது இதை வந்து இமேஜாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கீழே இருக்கிற எஃபெக்ட்லேருந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த இமேஜ் மட்டும் தனியாக கிடைக்கும். இதே வந்து நீங்கள் மெனுவில் போயிட்டு லேயரில் வந்து லாஸ்ட்டாக ஃப்ளாட்டன் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு அடுத்து வர டயலாக் பாக்ஸில் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இமேஜ் மட்டும் தனியாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து இமேஜாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இமேஜாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லொக்கேஷன் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வச்சு ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் 1ன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல சேவ்னு கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க ஜேபேக்கில் தான் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேபேக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சேவ்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து வர டயலாக் பாக்ஸ்லையும் ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து மார்க்அப் பிஎஸ்டியை வந்து நம்ம இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம். மார்க்அப் பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் அந்த அன்ஜிப் பண்ணியிருக்கிற அந்த ஃபஸ்ட் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மார்க்அப் பிஎஸ்டியை வந்து கிளிக் பண்ணி நான் இங்கே வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கப்பை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் லேயர் பேனில் இதை வந்து பார்த்திங்கன்னா யுவர் டிசைன் இயர் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அடுத்த ஒரு விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இந்த இமேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக சேவ் பண்ண இமேஜை வந்து கொடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் மேலேயே வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் மெனுவில் போயிட்டு ஃபைல் மேலே கிளிக் பண்ணுறேன். ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸ் எம்பெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ண இந்த இமேஜை வந்து சர்ச் பண்ணுறேன். அதாவது இமேஜ் 1ன்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த இமேஜ் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக இந்த பாக்ஸில் வர மாதிரி ஃபிட்டாக ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒன்ஸ் நான் வந்து இமேஜே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல சேவ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த இமேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கப்பில் வந்து வந்திருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச மாதிரியே இருக்குது. இது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரியலாக வந்து ஒரு ஸ்கெட்சப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இமேஜஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் ஆல்பம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது கிரியேட் பண்ணி ஒரு ஷீட்டில் வந்து கிரியேட் பண்ணி பண்ணோம்னா அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுற மெத்தடுமே சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த வெப்பேஜுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் மேலே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோஷாப் என்னென்ன வெர்ஷன்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டனை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வெரிஃபை இந்த மாதிரி வெரிஃபைன்றது மேலே இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது இந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து ரீடைரக்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல
ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றது ஒரு சின்ன கட்டமாக இருக்கும். அந்த கட்டத்து மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் டிராஃபிக் லைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் லைட்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். ஸோ க்ரீன் கலர் டிக் மார்க் வந்ததுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் இதே பேஜ் வந்து ரீடைரக்ட் வரும். ஸோ ரீடைரக்ட் ஆன உடனே திரும்பவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து அலோன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த 8 செகண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து லிங்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ கெட் லிங்க் மேலே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டைமு இதை வந்து கெட் லிங்க் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோடு இது கூகுள் ட்ரைவில் டவுன்லோடு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் சிம்பிள் மேலே கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் எனிவே அப்படின்றது மேலே கிளிக் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து நான் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதில்ல, ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் கூடவும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி தான் அப்டேட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.